மானசா, மகளே, நீ எதை குறித்தும் பயம் கொள்ள தேவையில்லை மகளே. நீ இங்கு மிகுந்த பாதுகாப்புடன் இருப்பாய். நன்றி தாயே, மிக்க மிக்க நன்றி. தாங்கள் எனக்கான சந்தோஷத்தை கொடுத்து விட்டீர்கள். என் தங்கையை மீண்டும் தந்துள்ளீர்கள். மிக்க நன்றி தாயே. இல்லை வாசுகி, நீ நன்றி கூற தேவையில்லை. குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு தாயின் கடமையாகும். வா மகளே, கைலாயத்தில் இருக்கும் மற்ற குடும்பத்தார்களை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வாசுகியின் தங்கை எப்படி உள்ளார் என நான் காண வேண்டும். நீ செய்வது தவறு, நிறுத்து. அமைதியாக இரு மானசா. தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். மகாதேவரே, மன்னித்து விடுங்கள். வாசுகி, இதில் உன் மீது எத்தவறும் இல்லை. இப்பொழுது மானசாவிற்கு அவளை பற்றியும் இயற்கையை பற்றியும் நம்மை பற்றியும் எதையும் அறிய மாட்டாள். எனவே நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மகாதேவர் கூறுவது உண்மைதான் வாசுகி. நீ இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம். எனக்கு தெரியும் மகளே, நீ யாரையும் காயப்படுத்த நினைக்கவில்லை. ஆனால் மகளே, இது கைலாயமாகும். இங்கிருக்கும் யாரும் உனக்கு எதிரிகள் கிடையாது. வா, இவர்தான் நந்தி, மகாதேவரின் வாகனம். இவர்தான் கார்த்திகேயன், இவர் உன்னுடைய அண்ணன் ஆவார். இவர்தான் கணேசன், இவர் உனது இரண்டாவது அண்ணன் ஆவார். தயை கூர்ந்து என்னை மன்னித்துவிட. உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் ஒரு வீரன். ஆகையால் நந்தியின் பாதுகாப்பிற்காக நான் ஆயுதத்தை ஏந்திவிட்டேன். கைலாயத்தின் குடும்பத்திற்கு உன்னை நான் வரவேற்கின்றேன்.
இவர்தான் நாராயணர், இந்த உலகின் பாதுகாவலர். எனது அண்ணன், உனக்கு தாய்மாமன் ஆவார். வா மகளே. இவர்தான் மகாதேவர். இவரது ஒளியில் இருந்துதான் நீ பிறந்துள்ளாய். மானசா, மகளே, முதலில் உனக்கு தேவை நிச்சயம் ஓய்வுதான். வாசுகி, இதுவரை அன்னை பெண் குழந்தையே இல்லாமல் இருந்திருந்தார். ஆனால் மானசாவின் பிறப்பிற்கு பிறகு அவருக்கு பெண் குழந்தையின் தாய்மை சந்தோஷம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் ஒன்றை சிந்திக்கவில்லை. அந்த மானசா வாசுகியின் தங்கையாக இருக்கலாம், ஆனால் அவளுக்குள் இருக்கும் விஷம் நாக உலகத்தில் இருக்கும் அனைத்து நாகங்களை விட அதிகமாகும். இப்படி ஒரு சக்தியானது இவ்வுலகிற்கே பெரிய பாதிப்பினை கொண்டு வரும் ஆபத்து உள்ளது. நான் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மகாதேவரையும் அன்னை பார்வதி தேவியையும் இந்த பேராபத்திலிருந்து நான் காக்க வேண்டும். ஆனால் எப்படி இந்திரதேவா? நான் ஒருவரிடம் உதவி கேட்டுள்ளேன். அவர் எனது யோசனையை ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி புரிவார் என்று நம்புகிறேன். ஆனால் நமக்கு யார் உதவி செய்வார் இந்திரதேவா? நான். வணங்குகிறேன் ஆச்சாரியரே. நான் தங்களுக்கு உதவி புரிவேன். ஏன் இப்படி நடந்தது மகாதேவா? நீங்கள் மானசாவின் தந்தையாவீர்கள். நீங்கள் அவளது பாதுகாவலர். இருப்பினும் அவள் எதற்காக உங்களை வித்தியாசமாக பார்த்தாள் என்று தெரியவில்லை. மானசாவின் வித்தியாசமான பார்வைக்கான காரணம் எனக்குள் இருக்கும் அந்த விஷமே. மானசாவிற்கு அவளின் சக்தி என்னவென்று தெரியவில்லை. எனவே இப்பொழுது அவளிடம் நான் விலகி இருப்பதே உச்சிதமான செயல். என்னை அவள் காணும் பொழுதெல்லாம் எனக்குள் இருக்கும் விஷம் அவள் முன் வரும். அதனால் அவளுக்கு குரோதம் அதிகமாகும். கௌரி, ஆகட்டும் மகாதேவா. மானசாவின் நன்மைக்காக தாங்கள் அவளை விட்டு விலகி இருக்க நினைத்தால் இனி அவளை பார்த்துக் கொள்வது எனது பொறுப்பாகும். அவள் ஒரு குழந்தையிலிருந்து பெரியவளாகி இருக்கிறாள். நன்மை எது தீமை எது என்று அவளுக்கு தெரியாது. மானசா அவளை பற்றியும் அவள் உள்ளிருக்கும் சக்தியை தெரிந்து கொள்ளாத வரையில் நான் அவளுடன் இருப்பேன். கௌரி, அதை நான் அறிவேன். முதன்முறையாக பெண் சிசுவை பெற்று நீ மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாய். எனினும் ஒன்றை நீ மறந்து விடாதே கௌரி. வாசுகிக்கு தங்கை வேண்டுமென்ற காரணத்தினாலேயே மான்சா பிறப்பெடுத்தாள். அவளிடமிருந்து நான் மட்டுமல்ல, நீயும் விலகி இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இறைவனானாலும் மானுடரானாலும் பெற்றவர்கள் இதுபோன்ற விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஐம்புலன்களைக் கொண்டும் ஆரோக்கியத்தை மானசாவிற்கு நீ வழங்கியுள்ளாய். இதற்கு பிறகு தீர்மானிப்பது அவள் கடமை. அவள் மேற்கொள்ளும் மார்க்கத்தில் அவளே தனித்து பயணிக்க வேண்டும். நாம் அவளுக்கு தடையாக இருக்கக்கூடாது.
இதற்கு பிறகும் அவளுடைய வாழ்க்கையிலும் அவளின் முடிவிலும் துணையாக இருந்தால் இதற்கான பிரதிபலனை இவ்வுலகே காண நேரிடும் கௌரி. மான்சாவினுடைய யாத்திரையில் நன்மை தீமைகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அவளுடையதாகும் கௌரி. தனித்தே அவள் தீர்மானிக்க வேண்டும். தாங்கள் கூறியது சரிதான். நான் இங்கு வருவதற்கு முன்பே இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன். தாங்கள் அப்படி கூறுவதற்கான காரணம் என்ன? எனக்கு தெரிந்த 2 அரக்கர்கள் உள்ளனர். அவர்களிடம் சக்தியும் வரமும் உள்ளது. அவர்கள் இப்பொழுது கைலாயம் சென்றிருப்பார்கள். அவர்கள் இருவரையும் ஆயுதத்தால் அழிக்க இயலாது. அவர்களுக்கு கிடைத்த வரத்தால் யாரும் அவர்களை எதிர்த்து போரிட இயலாது. எந்த எதிரியாலும் ஆயுதத்தை கொண்டு அவர்கள் இருவரையும் அழிக்க இயலாது. அப்படியென்றால் ஆச்சாரியரே, அப்படியென்றால் அந்த மகா காளியாலும் அந்த மானசாவை அவரிடமிருந்து காக்க இயலாது அல்லவா? ஆம். கைலாயத்தை விட்டு நாம் எப்பொழுதே சென்றாக வேண்டும். ஆனால் எதற்கு? ஏனென்றால் நம்முடைய உலகம் நாகலோகம். நாம் நாகங்கள், தேவர்கள் அல்ல. நாகங்களை எப்பொழுதும் தேவர்களுடன் இணைக்க முடியாது. மகாதேவருடைய கழுத்தில் இருப்பதினால்தான் எனக்கு கைலாயத்தில் இருக்கும் வரம் கிடைத்துள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் போன்ற நாகங்கள் தேவர்களுடன் சரிசமமாக இருக்க முடியாது. இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். நான் தாயிடம் கூறிவிட்டு வருகிறேன். என்னவாயிற்று வாசுகி? தாயே, இப்பொழுது நானும் என் சகோதரியும் நாகலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவளும் கைலாயத்தில் இருந்து செல்ல தயாராக இருக்கின்றாள். இது மிகவும் சரியான முடிவு வாசுகி. எனக்கு நானே இதை புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதன் பிறகு மானசாவிடமிருந்து நானும் விலகி இருக்க வேண்டும். அவளது வாழ்வின் முடிவை அவளிடமே கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? நான் ஒரு தாய் ஆயிற்றே. ஆனால் இப்பொழுது மானசா நாக உலகத்திற்கு போக தயாராக இருந்தால் இவளின் முடிவில் நான் நிச்சயமாக தலையிட மாட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ எங்கிருந்தாலும் சரி, உனக்கு எப்பொழுதெல்லாம் என்னுடைய தேவை ஏற்படுகிறதோ நான் உன்னை பாதுகாக்க அங்கு வந்து விடுவேன் மகளே. அனுமதி அளியுங்கள் தாயே. இப்பொழுது நீ இவ்வளவு தீவிரமாக என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் கணேசா? நாம் இருவரும் இப்பொழுது விளையாடலாம். இல்லை தமையா, இப்பொழுது வேண்டாம். ஏன்? இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசாக 100 லட்டுக்கள் கொடுக்கப்படும். இப்பொழுதும் வரமாட்டாயா?
எத்தனை நேரம் தான் அந்த மானசாவிற்காக நாம் காத்திருப்பது? இப்பொழுதே நாம் இவர்களை தாக்கி அந்த மானசாவை நம்மிடம் அழைத்து வர கூறிவிடலாம். பொறுமையாக இரு, அவள் நிச்சயம் வருவாள். இப்படியும் இந்த வழியில் அவள் நிச்சயமாக வருவாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் அறிவேன் கணேசா, தங்கையை நினைத்து நீ எதற்காக கவலையாக இருக்கிறாய் என்பதை. ஏனென்றால் நீ சிறுவன் என்பதால் நம் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் உன் மீது நிறைய அன்பு வைத்திருந்தார்கள் அல்லவா? ஆனால் இப்பொழுது நிலைமை சிறிது மாறிவிட்டது, சரிதானே? இல்லை தமையா, அது காரணம் அல்ல. தாய் என்னை உருவாக்கிய பொழுது எனக்கு அளித்த சக்தியினால் எனக்கு நன்மை தீமை இவை இரண்டிலும் நடக்க இருக்கும் விஷயங்கள் எனக்கு முன்பே தெரிய வரும். இன்று நடந்ததை பார்த்த பிறகு எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. மானசா நிச்சயமாக ஒரு பெரிய சங்கடத்திற்கு காரணமாக இருப்பாள். மானசா 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 இவளை எங்களிடம் கொடுத்து விடுங்கள். நாங்கள் உங்கள் உயிரை தானமாக கொடுத்து விடுகிறோம். இல்லையெனில் நீயா? நீங்கள் இங்கே விளையாடிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? செல்லுங்கள், விளையாடுங்கள். ஒருவேளை எங்களிடம் மோதினால் உங்களின் அழிவு நிச்சயமாகிவிடும். இந்த சிறு வயதில் உங்களால் விளையாடத்தான் முடியும். எங்களிடம் மோதுவதற்கு உங்களால் முடியாது. எங்களுக்கு ஒரு அரிய வரம் கிடைத்துள்ளது. எந்த ஆயுதத்தாலும் எங்களை அழிக்க முடியாது, எங்கள் உயிரை எடுக்க முடியாது.